அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய LSJM பெரிய பள்ளிவாசல் மஸ்ஜிதை மையமாக வைத்து மஸ்ஜிதின் தலைவரே மக்களின் தலைவர் என்ற உறுதியான ஒரு கொள்கையோடு மஸ்ஜிதை சுற்றி வசிக்கின்ற அந்த மக்களின் நிலைகளையெல்லாம் கண்டறிந்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் அழுகைகளுக்கும் ஒரு வழிகாட்டுவதற்காக ஒரு குழு ஒன்று துவங்கப்பட்டது. அந்த குழுவின் முதல் கட்ட முயற்சியாக அந்த மஸ்ஜிதில் இருந்து அடையாளம் காணப்பட்ட வறுமையில் வாடுகிற உழைக்க இயலாத மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கும் திட்டம் துவங்கப்பட்டுச்சு. இந்த உணவு கொடுக்கும் திட்டத்தை துவங்கிய உடனே மூட்டையாக மளிகை ஜாமானங்கள் மஸ்ஜிதிலிருந்து போகக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ஹவுஸில் வந்து அப்படியே உட்காந்துருந்தேன். அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். ஒரு சில நிமிடங்கள் கூட அந்த சந்தோஷம் இன்னும் நிறைவு பெறல. அதுக்குள்ளே ஒருத்தர் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று சொன்னார். மஸ்ஜிதில் சேவை செய்யக்கூடிய நோக்கமே என்ன காரணம்னா, எத்தனையோ அமைப்புகள், இயக்கங்கள், சங்கங்கள், ட்ரஸ்ட்டுகள்லாம் இருந்தாலும் கூட MSK ரொம்ப உறுதியாக இருக்குது. மஸ்ஜிதை தான் மையமாக வச்சு செய்வோம். மஸ்ஜிதுடைய தலைவர் தான் எங்களுக்கு தலைவர், மக்களின் தலைவர். இதுதான் நம்ம ஸ்லோகனை. கொடுத்து முடிச்சுட்டு தனியாக உட்காரும்போது ஒரு நபர் வந்து பக்கத்தில் உட்காந்து சொன்னார், இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா அப்படின்னார். ஆமாங்க, நிலைக்காது அப்படின்னார். திகில்னுச்சு. என்னங்க, நல்ல விஷயம் தானே, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் மஸ்ஜிதில் வச்சு ஆரம்பித்தா 2 வருஷத்துக்கு ஒருக்கா கமிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்த கமிட்டி வந்தாங்கன்னா இதை வந்து முடிவு பண்ணி நிறுத்துறக்கூட வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய மனம் எப்படி சிரமப்பட்டிருக்கும், அது எவ்வளோ கவலைப்பட்டிருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஆனால் அல்லாஹு தாலா அடுத்த நிர்வாகம் வந்தது, இன்னும் அதிகமாக சேவைகள் நடந்தது. அடுத்த நிர்வாகம் வந்தது, இன்னும் அதிகமாக சேவைகள் நடந்தது. அடுத்த நிர்வாகம் வந்தது, இன்னும் அதிகமாக சேவைகள் நடந்ததே தவிர ஒரு காலும் ஒரு மூட்டை கூட குறையவில்லை. அதற்கு காரணம் வந்திருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும். அதே சமயத்தில் இது எதை காட்டுகிறது என்றால், இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜித் உலக முடிவு நாள் வரை இருக்கும், இந்த திட்டமும் உலக முடிவு நாள் வரை இருக்கும் என்று நிரூபித்த இந்த கண்ணியமிகு மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் துவாவையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒரு கைதட்டிருங்க. அவங்களுக்கு 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சே தவிர எந்த கமிட்டியும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறதே தவிர இதுதான் நாம் ஆசைப்பட்டது, இதுதான் நாம் கனவு கண்டது. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம் துவங்குவது பெரிய விஷயம் அல்ல, அது நமது மரணத்திற்கு பின்னாலும் தொடர்ந்து நடக்கணும். இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் அந்த நல்ல பணி நடந்தால் தானே அது நம்முடைய கபருக்கு வந்து சேரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த LSJM பள்ளிவாசலில் சேவை குழுக்குனே ஒரு ரூம்னு ஒதுக்கியிருப்பாங்க. அந்த ரூமில் பார்த்தா அதிகமாக இருக்கிறது நம்ம அன்சாரி அண்ணன், மறைந்த மருகும் அன்சாரி அண்ணன் அவர்கள், நம்ம முகமது அலி ஹாஜியார் அவர்கள், நம்ம ஆசிக் அவங்க, சுயேப் ஹாஜியார், இவங்க இருப்பாங்க. இவங்களை பார்த்தா எனக்கு வரக்கூடிய ஞாபகம் என்னென்னா, அதுக்கு பேர் தான் சேவைக்குழு. சேவைக்குழு என்பது பள்ளியில் காத்து கிடக்கணும். யாராவது சிரமப்படுபவர்கள், அல்லல் படுபவர்கள், துன்பப்படுபவர்கள் வந்தால் அவர்களுடைய துயரங்களை நீக்குவதற்கு தயாராக இருக்கிறதுக்கு பேர் தான் மஸ்ஜித் சேவைக்குழு. இந்த மஸ்ஜித் சேவைக்குழுனா கூட நாம் ஏதோ உணவு செய்வோம், மருத்துவம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைச்சிடக்கூடாது. யாருக்கு என்ன கஷ்டமோ, அது என்ன தேவையோ, அது எந்த பிரச்சனையோ, அது பணக்காரருக்கும் வரலாம், அது ஏழைக்கும் வரலாம், அது யாராக இருந்தாலும், எந்த சிரமமாக இருந்தாலும், எந்த விதமான துக்கமாக இருந்தாலும் அவர் பள்ளியை நாடி விட்டு வந்துவிட்டால் நம்மால் இயன்றால் உதவி செய்யணும் அல்லது உதவி செய்ய முயற்சிக்கணும். இதுக்கு அமைக்கப்பட்டதான் இந்த குழு. இந்த குழுவை பார்க்கும்போதெல்லாம் இவங்களை யாரையும் இந்த அன்சாரி அண்ணெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னால், திண்ணை தோழர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லுகிற ஒரு திண்ணை தோழர்கள் கூட்டம் எப்பவுமே இருந்துச்சு. முக்கியமான ஒரு சம்பவம், மஸ்ஜிதில் வைத்து நடத்துவது, மஸ்ஜிது வைத்து மக்களுடைய துயரங்களை தீர்ப்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை திருக்குரானை வாசித்தவர்களுக்கும் நேசித்தவர்களுக்கும் நல்லா புரியும்.
ஹதீஸ்களை நாங்கள் வாசிக்கிறோம், நேசிக்கிறோம் என்பவர்களுக்கு இந்த மஸ்ஜித் சேவை குழுவின் பணி எவ்வளவு முக்கியம் தெரியும். அதே மாதிரி நம்முடைய அமல்களின் சிறப்புகளை எழுதிய ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடந்த 100-120 ஆண்டு காலமாக தப்லீக்ல ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வீட்லேயும் படிப்பாங்க, பள்ளியிலையும் படிப்பாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மஸ்ஜித் சேவைக்குழு நாங்கள் ஆரம்பிக்கிறோமோ அங்கெல்லாம் தப்லீக்குடைய சகோதரர்கள் ஆர்வத்தோடு இந்த பணியில் ஈடுபடுவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த தப்லீக் தாலீம் தொகுப்பு. அதில் அவ்வளவு இந்த சேவை பணிகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று, ரமலானின் சிறப்புகளில் இக்திகாஃப்ங்கிற அந்த பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கும். இந்த மஸ்ஜித் சேவைக்குழுவுடைய பணி எவ்வளவு முக்கியம், அது மஸ்ஜிதில் வைத்து செய்வது எவ்வளவு முக்கியம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி இக்திகாஃப் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இக்திகாஃப் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி கபரை பார்த்த வண்ணமாக. அந்த நேரத்தில் ஒரு நபர் அப்படியே மஸ்ஜிதில் வந்து சோகமாக உட்கார்ந்துருக்கிறார். இன்னும் என்னன்னு சொல்லலை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அருகில் போய் அவருடைய முகத்தை பார்த்து விட்டு, சோகமாக இருக்கிறீங்களே, ஏதேனும் பிரச்சனையா? ஆம், நான் ஒருத்தட்ட கடன் வாங்கியிருந்தேன், அவருக்கு நம்ம கடனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, கடன் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை என்னன்னு சொன்னால் என்னது, கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். யார்கிட்டையாவது ஒரு கடனை வாங்கிட்டா அதை அவங்க திருப்பி கேட்கும்போது நம்ம கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துன்பத்தை போல இந்த உலகத்தில் வேற எந்த துன்பமும் கிடையாது. உயிர் போகும்போது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. வாங்கின கடனை அவன் கேட்க வரும்போது நமக்கு கொடுக்காத நிலை ஏற்படும் போது இருக்கிற துன்பம், துயரத்துக்கு அதுக்கு ஒரு வரையறையே சொல்ல முடியாது. அப்படி ஒரு துன்பத்தில் இருக்கிறார். உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படின்னா ஒன்று செய்கிறேன், உங்களுக்கு யார் கடன் கொடுத்தார்களோ அவர்கிட்ட வந்து நான் சிபாரிசு செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருப்பீங்க, வாங்க சிபாரிசு செய்யுங்க, இதோ இந்த கபரில் அடங்கி இருக்கிறாரே நபிகளாரின், அவரின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், என்னிடம் எந்த காசும் இல்லை கொடுப்பதற்கு என்று அந்த நபர் சொல்ல, உடனே அவர்கள் கீழே இறங்கி செருப்பை போட்டுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது அந்த மனிதர், நீங்கள் இக்திகாஃப் இருக்கிறீங்க, இக்திகாஃப்னு சொன்னால் பள்ளிவாசல்லையே தங்கி இருக்கணும், அது வெளியே வந்தால் முறிஞ்சு போயிடும், நீங்கள் என்ன தெரியாமல்? இல்லை இல்லை இல்லை, நான் தெரிந்துதான் வருகிறேன். ஒரே ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் காதில் கேட்டது வெகு தூரமாகவில்லை, இன்னும் சில நாள் தான் ஆயிருக்குது. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் பள்ளியிலேயே இருந்து கொண்டிருந்தால் எவ்வளவு நன்மை என்றால், எவ்வளவு நன்மை என்றால், அவருக்கும் நரகத்துக்கும் இடையில், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள அளவை போல 3 அளவு தூரமாயிரும். யாராவது ஒருத்தர் பள்ளிவாசலில் 24 மணி நேரம் இறைவனை தியானம் செய்து கொண்டு தொழுது கொண்டே இருந்தால் அவருக்கும் நரகத்துக்கும் இடையில எவ்வளோ தூரம்னு சொன்னால், வானத்துக்கும் பூமிக்கும் இடையில தூரம் இருக்குது அல்லவா, அதுபோல் 3 மடங்கு தூரம் அவருக்கும் நரகத்திற்கும் இடையில ஒரு இடைவெளி ஏற்பட்டுரும். அப்படிங்கிறது ஒரு நாள் இருந்தால். ஆனால் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏதேனும் ஒரு மனிதனுடைய துன்பத்தை, துயரத்தை நீக்குவதற்காக நீங்கள் முயற்சி எடுத்தால் 10 ஆண்டுகள் பள்ளியில் இருந்த நன்மைக்கு அது சமம் என்று சொன்னார்கள். 10 வருஷம் நீ பள்ளிவாசலுக்குள்ளேயே உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டு தொழுது கொண்டு இருந்தால் எந்த அளவு உனக்கு நன்மை கிடைக்குமோ அதை போல நன்மை கிடைக்கும். ஒரே ஒரு உன்னுடைய சகோதரனுடைய அழுகையை, கண்ணீரை, துயரத்தை நீ துடைப்பதற்காக நீ முயற்சி செய்தால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வாங்கன்னு சொல்லி அவர் பள்ளியை விட்டு இறங்கி அவரை அழைச்சிட்டு போனாங்க. இது எவ்வளோ முக்கியது. ஒரு பள்ளியில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அதுதான் அன்சாரி அண்ணன் செஞ்சது, அதுதான் முகமது அண்ணன் செஞ்சிட்டு இருக்கிறது. அந்த எங்கேயே காத்து கிடக்கிறது. தன் வீட்டு தேவைகள் போக, வியாபார தேவைகள் போக பள்ளிக்கு வந்து யாராவது நம்முடைய மஸ்ஜித் சேவைக்குழுடைய போர்டு ஒன்று போட்டு வச்சுருக்கிறோம் எல்லா பள்ளிவாசல்லையும். பார்த்துட்டு யாரும் அனைத்து சமுதாயத்திலும், சேவைங்கிறது முஸ்லீமுக்கு மட்டுமே கிடையாது, அனைத்து சமுதாயத்திற்குன்னு போர்டு போட்டு வச்சுருக்கிறோம். வர்றவங்களுக்காக நம்ம காத்து கிடக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமுதாயம் இதுதான். போர்க்களம், எர்மூக் போர்க்களம். அந்த போர்க்களத்தில் சில பேர் குற்று உயிராக, கொலை உயிராக கிடக்கிறாங்க. அதை ஒரு சகோதரர் ஒருவர் தன்னுடைய தம்பியை, ஒன்றுவிட்ட தம்பியை தேடிக்கொண்டு ஒரு தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார். என் தம்பி எங்கே அப்படின்னு சொல்லி. அங்கே பார்த்தா தம்பி உயிர் போகிற நேரத்தில் இருக்கிறார். போய் பக்கத்தில் போன உடனே அவர் தண்ணி கேட்குறாரு. உடனே இவர் தண்ணியை ஒரு கோலையில் ஊற்றி அவர் கொண்டு போகிறாரு. அந்த சகோதரர் உயிர் போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? கேஷ் பேலன்ஸா, பேங்க் பேலன்ஸா, சொத்தா, சுகமா, பணமா, எதுவுமே இல்லை. அப்போ தேவை ஒரே ஒரு தண்ணி தான். அதான் இப்போ தேவை.
அந்த தண்ணியை வாங்கி குடிக்கலாங்கும் போது பக்கத்தில் அதே மாதிரி வெட்டுப்பட்டு கிடக்கிற இன்னொரு சகோதரர் என சத்தம். உடனே சொல்கிறார், அந்த தண்ணியை கொண்டு போய் அங்கே கொடு. உடனே அங்கே கொண்டு போய் தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை வாங்கலான்னு குடிக்கலான்னு போகக்கூடிய அந்த சகோதரருக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் ஹான்னு சொன்ன உடனே தண்ணியை அங்கே கொண்டு போங்கிறாங்க. அங்கே கொண்டு போய் பார்த்தா அவரு இறந்துடுறாரு. இவரை வந்து பார்த்தா இவரும் இறந்துடுறாரு. அவரை வந்து பார்த்தா அவரும் இறந்துறாரு. உயிர் துறக்கும் நேரத்தில் கூட தன்னுடைய தேவையை விட அது பிறருடைய தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனித குலத்தை தான், மனித நேயத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். 59வது சூரா அல் ஹஷ்ர் 9வது வசனம். அந்த வசனத்தில் அன்சாரிகளை பற்றி, அன்சாரி அண்ணனை பற்றி பேசும்போது அன்சாரிகள் ஞாபகத்துக்கு கொண்டாங்க. மதினாவாசிகள் அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், முஹாஜிரின்கள்லாம் வருவதற்கு முன்னையே அன்சாரிகள் மதினாவில் ஈமானுடைய வீட்டை அமைத்து கொண்டார்கள். ஏன்னாங்க வீடுனா செங்கல்ல கட்டலாம், வீடுனா சிமெண்ட்ல கட்டலாம். ஈமானுடைய வீடுனா என்ன? ஈமான் என்றால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ள வீட்டை கட்டி கொண்டார்கள். என்ன அவங்க அந்த வீடு எப்படி அப்படின்னு சொல்லி அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனங்களை முழுசாக சொன்னால் நேரமாயிரும். அதில் என்ன விதமான தன்மைகள் உள்ளவர்கள் என்றால், அந்த வீட்டில் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய தேவையை விட பிறருடைய தேவையை முற்படுத்துவார்கள். தங்களுக்கே தேவை இருக்கும்போது அவர்கள் பிறருடைய தேவையின் மீது. இந்த வசனம் எப்போ இறங்கப்பட்டுச்சு? இது அல்லாஹ் வந்து திருக்குரானில் பதிவு செஞ்ச ஒரு வசனம். இந்த வசனம் இறங்கியதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, முஹாஜிரின்கள் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு தோழர் கேட்குறாரு, பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க ரசூல்லாட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிகளுடைய வீடுகளில் கேட்குறாங்க, யாராவது உணவு வச்சுருக்கிறீங்களான்னா உணவு இல்லை, ரசூல்லா வீட்டில் உணவு இல்லை. அடுத்ததாக அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த சகோதரருக்கு உணவு கொடுப்பதற்கு யாராவது தயாரா அப்படின்னு. உடனே ஒருத்தர் கையை தூக்கிட்டு நான் தயாருங்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சகோதரரை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்லுது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நம்ம வீட்டில் எந்த உணவும் கிடையாது, குழந்தைகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சோறு வச்சிருக்கிறேன், உணவு வச்சிருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படியா, யாருக்கும் தெரியாமல் குழந்தைகளை எப்படியாவது தூங்க வச்சிரு, நாம் சாப்பிட உட்காரும் போது விளக்க அணைச்சிரு, அந்த சாப்பாட்டை விருந்தாளிக்கு பரிமாறலாம், நாம் சாப்பிடலிங்கிறது அந்த இருட்டில் அவருக்கு தெரியாது, அவர் பாட்டுக்கு நிம்மதியாக சாப்பிடுவார் என சொல்லி அந்த வீட்டில் உட்காந்து விளக்கை அணைத்து குழந்தைகளை தூங்க வைத்து குழந்தைகளுக்கு வைத்திருந்த அந்த சாப்பாட்டை எடுத்து அந்த விருந்தாளிக்கு அவர்கள் உணவு பரிமாறுகிறார்கள். இதை பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். அதுதான் 59வது சூரா 9வது வசனம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவர்கள் தங்களுடைய தேவையை பிற்படுத்தி பிறருடைய தேவையை முற்படுத்துவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏதோ தர்மம் என்று சொன்னால் 100 ரூபா சம்பாரிச்சு, கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்து 100 ரூபா சம்பாரிச்சு அதிலிருந்து 2000 ரூபாயை நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம தர்மம் நினைக்கிறோம். அது தர்மத்தின் ஃபர்லான தர்மம், அது செய்யாட்டி பாவமாகி போயிடும். ஆனால் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் 2000 ரூபா கொடுத்தாலும் சரி, 100க்கு 2000 ரூபா கொடுத்தா ரொம்ப அதிகமாக தான் தெரியும். ஆனால் இந்த திருப்பூரில் 1450 குடும்பங்கள், உழைக்க இயலாத குடும்பங்கள், யாரிடமும் கேட்காத குடும்பங்கள் என கண்டறிந்து பட்டியலிட்டு வைத்திருக்கிறோம் அல்லவா, அந்த வீடுகளுக்கு உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகளை ஒரு முறை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகணும். நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போனால் நம்ம பிள்ளைகளுக்கு புத்தி வராது, மனைவிக்கு புத்தி வராது. நீங்கள் போக வேண்டிய இடம் எங்கன்னா ஏழைகள் வீட்டுக்கு. நீங்கள் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கு சுற்றி போயிட்டு வாங்க, நீங்கள் சொந்தக்காரனோட கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க, வந்து குழந்தை என்ன சொல்லும், எங்கள் அப்பாவுக்கு பொழைக்கவே தெரியல அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் நீங்கள் அந்த குழந்தைகளையும் மனைவியும் கூட்டிக்கிட்டு நேராக அந்த 1450 குடும்பத்துடைய பட்டியல் அட்ரஸோடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போங்க, தீனிலாம் வாங்கிட்டு போங்க, அந்த குடும்பத்தோடு உட்காருங்க, உங்கள் குழந்தைகளை அந்த குழந்தைகளோட பேச வைங்க, உங்கள் மனைவியை அந்த பெண்ணோடு பேச வைங்கள், அந்த வீடுகளில் நீங்கள் போய் பேசுங்க. அப்போ தெரியும் நாம் 100க்கு 2000 ரூபா கொடுக்கக்கூடாது, அந்த 2000 ரூபாயை நாம் வச்சுக்கிட்டு இந்த 97,000 ரூபாயை யாருக்கு கொடுக்கணும், இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிற உணர்வு அப்போ தான் வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாரும் நம்ம நினச்சிக்கிறோம் 100 ரூபாயில் 2000 ரூபா கொடுத்தா தர்மம், அது ஃபர்ல். அது ஆனால் சுன்னத்து என்ன தெரியுமா? நாம் எல்லோருக்கும் சுன்னத்துங்கிறோம்ல, சாப்பிட்டா எப்படி சுன்னத்து, உட்கார்ந்தா எப்படி சுன்னத்து, படுத்தா எப்படி சுன்னத்துங்கிறமே. சுன்னத்தே ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்மத்தின் வழிமுறை என்ன தெரியுமா? கடன் வாங்கி தர்மம் கொடுத்தல். நீங்கள் கடன் வாங்கி தர்மம் கொடுத்தால்தான் அது சுன்னத்து.
ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பழக்கம் என்னன்னா, யாராவது தன்னிடம் வந்து உணவு கேட்டால், யாராடும் தன்னிடம் வந்து ஆடை கேட்டால் உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பார்கள். என்கிட்ட உடையும் இல்லை உணவும் இல்லை, அவர் கேட்குறாரு கொடுக்கணும், யார்ட்டையாவது போய் கடன் வாங்கிட்டு வாங்குவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போவாங்க, யார்ட்டையாவது கடன் வாங்கி கொடுப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவும் ஆடையும் வழங்குவார்கள். இப்படியே போய்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு முஸ்ரிக், அதாவது தீய எண்ணம் உடையவர், ஒரு வஞ்சகம் எண்ணம் கொண்ட ஒரு நபர் வரார், வந்து பிலால் அவர்களை கூப்பிட்றார். ஏப்பா ஒவ்வொருத்தட்டையா போய் காசு கேட்டுக்கிட்டு இருக்கிற, ஒரே அடியா எங்கிட்டயே காசு கேளு, நானே கொடுக்குறேன், கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எப்போ திருப்பி கொடுக்குறியோ கொடு அப்படின்னு. உடனே அதை நம்பி பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சந்தோஷம். ஒவ்வொரு முறையும் கடன் வாங்குறதுக்கு, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போகிறதுக்கு, ஒட்டுமொத்தமாக ஹோல்சேலாக ஒரே ஆள்கிட்ட கடன் வாங்கிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் கடனை வாங்கிட்டே இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தர்மம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். திடீர்னு அந்த உள்ளுக்குள் மறைத்து வைத்திருந்த அந்த விஷத்தை அவர் கக்கிறார். உண்மையாக அவர் தர்மம் கொடுக்கல, அவர் கொடுத்த நோக்கம் வேற. என்னன்னா, பிலாலே வாங்கின காசையெல்லாம் ஒழுக்கமாக கொண்டு வந்து கொடு, அப்படி இல்லைன்னா உன்னை நான் எனக்கு அடிமையாக்கி ஆடுமையை விட்டுருவேன். எப்படி இதுக்கு முன்னாடி நீ அடிமையாக இருந்தாயோ அதே போல நீ அடிமையாக்கப்படுவாய் சொன்ன உடனே துடிச்சு போறார். இதென்ன வம்பா போச்சேன்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முறையறார். யார் ரசூலே, திருப்பி என்னை அடிமையாக்கி விடுவார்கள் போல, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை. எனவே அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். நான் இருந்தேன்னா என்னை இந்த மாதிரி அடிமையாக்கிடுவாங்க, நான் ஊரை விட்டே ஓடலான்னு முடிவு பண்ணுறேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார். ஏன்னா பதில் சொல்ல. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போய் பைய கையெல்லாம் தூக்கிட்டு விடிய காலையில் விடியருக்கு முன்னாடியே வீட்டை விட்டு கிளம்பலாங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை அனுப்பிவிட்டு பிலாலை கூட்டிட்டு வாங்கன்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, பிலாலே ஓடிடாத வா என அழைத்து, இங்கே பார், நமக்காக ஒரு நாட்டு மன்னன் அன்பளிப்பு பொருட்களை அனுப்பியிருக்கிறார், எனவே இதான் அந்த கடனை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் உயிர் வந்துச்சு. சரி, கடனை கொண்டு போய் கொடுத்தாங்களே, கடனை கொடுக்குறாங்க, தர்மம் கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுத்தாலும் தீர மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தயவு செய்து சீர்த்து விடுங்கள், தயவு செய்து தீர்த்து விடு. நேற்று வரைக்கும் நிலைமை வேற, இன்னைக்கு வந்த உடனே காலியாக்குனுங்கிறாங்க. காலியாக்காதனால இரவு அங்கே பள்ளியிலேயே தங்குகிறார்கள், புரண்டு படுக்குகிறார்கள். ஏனென்றால் இது அன்பளிப்பாக, சதக்காவாக, ஏழைகளுக்காக வந்த பொருட்கள். இது என்னிடம் இருக்கும் நிலையில் எனக்கு மரணம் வந்துவிடக்கூடாது, எனவே இதை உடனடியாக தீர்த்து விடுங்கள் என அந்த சொன்ன காட்சிகளைத்தான். இதையெல்லாம் தாலிம் கித்தாபில் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வீட்டில், பள்ளிவாசலில் என படிக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த கித்தாபில் உள்ள சம்பவங்களை தான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, இவைகளெல்லாம் நாம் படிப்பதற்கு மட்டுமல்ல, வாசிப்பதற்கு மட்டுமல்ல, நேசிப்பதற்கு மட்டுமல்ல, இதுவெல்லாம் இன்றைய காட்சிகளாக, இன்று நம்முடைய வாழ்வின் நிகழ்வுகளாக இந்த மஸ்ஜித் சேவை குழு நடத்தி காட்டியிருக்கிறது. நடத்துகிற சந்தர்ப்பத்தை நாம் வாழும் காலத்தில் கொடுத்திருக்குதுன்னா இதில் நாம் எந்த அளவுக்கு அங்கம் வகிக்க வேண்டும், இதில் எந்த அளவுக்கு நாம் இதில் உள்ள பொறுப்புகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர கண்ணியத்துக்குரியவர்களே. அப்படித்தான் மஸ்ஜித் நபவியில் வந்து அன்பளிப்பு பொருட்கள் இறங்கும். வரும், ஆடு வரும், கறி வரும், பிரியாணி வருது, சாப்பாடு வருது, மளிகை ஜாமான் வருது, ட்ரெஸ்ஸு வருது. 1450 குடும்பங்களுக்கும் வீடு தேடி கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல, அதர் ஸ்டேட்லேயும் இந்த பரவிட்டுருக்கு. சகோதரர்களே, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அற்புதமான நடந்த காட்சி. ஏழைகளுக்கு அன்பளிப்புகள் வரும், அதை பகிர்ந்து கொடுப்பார்கள். சஹாபிகள் ஒரு ஆட்டு தலை ஒன்று ஒருத்தர் வீட்டுக்கு வருது, ஒரு ஆட்டு தலை. அந்த ஆட்டு தலையை தான் சாப்பிட்றது பெஸ்ட்டா அல்லது ஒரு ஏழை சகோதரனுக்கு கொடுக்கறது பெஸ்ட்டான்னு சொல்லி ஒரு ஆள் இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறார். அவர் பார்க்குறாரு, என்னை விட இன்னொருத்தர் சாப்பிட்டு போய் அனுப்புகிறார். இப்படியே 7 வீடு சுற்றி எங்கே கொடுக்கப்பட்டுச்சோ அங்கேயே வந்துச்சு. ஏன் இவர்கள் இப்படி இருந்தார்கள்? இந்த சஹாபாக்கள் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள்? உண்மையான புத்திசாலி சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அங்கே 3 வரிகள் எழுதப்பட்டிருக்கும். அதில் என்ன வரி அப்படின்னா, தம்பி, உலகத்தில் நல்லா சாப்பிட்டிய, உண்டது உடுத்தியது, லாபமும் இல்லை நட்டமும் இல்லை. எதையெல்லாம் சாப்பிட்டியோ எதையெல்லாம் போட்டியோ அதெல்லாம் இப்போ லாபத்திலும் இல்லை நஷ்டம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அனுபவிச்சிருக்கிறிய. 2வது, எதையெல்லாம் நீ இந்த தர்மமாக உன் தேவையை பிற்படுத்தி பிறர் தேவையை முற்படுத்தினியே அதெல்லாம் உள்ளே போய்ப்பார். எல்லாம் ஸ்டாக் இருக்குது, எல்லாம் ஸ்டாக் இருக்குது. நீ கொடுத்த ஒரு பேரிச்சம்பழமும் உள்ளதாக இருக்குது, நீ கொடுத்த வீடும் இங்கே தான் இருக்குது, போய்ப்பார் போ. ஆனால் எதையெல்லாம் சம்பாதித்து யாருக்கும் கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்து சிக்கனம் செய்து மிக புத்திசாலித்தனமாக தன்னுடைய தர்மத்தை வேறு யாராவது வாங்கிடுவார்களோ என உறுதியாக இருந்தாயே, அதையெல்லாம் நஷ்டமாகிவிட்டது தம்பி, எல்லாம் நீ ஊர் உலகத்திலே விட்டு போட்டு வந்துட்டேன். அப்பொழுது புத்திசாலி என்பவன்
இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பொருளையும் பிற சகோதரர்களுக்காக, பிற ஏழைகளுக்காக, அண்டைய வீட்டார்களுக்காக, உறவுகளுக்காக தன்னுடைய இன்பத்தை, தன்னுடைய உணவை, தன்னுடைய வீடுகளை பங்கிக்கணும். இந்த வீடுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 9ஆம் ஆண்டு இந்த துவக்க விழாவில் அல்லாஹ்வை சாட்சியாக வச்சு ஒரு நல்ல அறிவிப்பு கொடுக்குறோம். இது நாங்கள் கொடுக்கறதில்ல, அல்லாஹ்வின் சார்பாக. எப்படி மூட்டையாக மளிகை ஜாமான்கள் செல்கிறதோ அதேபோல் விரைவில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஏழைகளும் புதிய வீடை திறக்கிற காட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏழைகளுக்கு இங்கே வெகு சீக்கிரத்தில் இன்ஷா அல்லாஹ் வீடு இல்லாதவங்க இல்லை. இன்னைக்கு இந்த பூமியில் சோறு இல்லாமல் வாழலாம் சார். ஆனால் ஒரு நாளைக்கு இந்த பூமியில் வாழணும்னு சொன்னால் நான் 100 ரூபா கொடுத்தா தான் அந்த பூமியிலேயே வாழ முடியும் என்பது எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய கொடுமை. எனவே அந்த கொடுமையிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னால் வெகு சீக்கிரத்தில் வாடகை இல்லாத வீடு அல்லது இலவசமான வீடை இந்த மஸ்ஜித் சேவைக்குழு அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் நடக்கும். வாஹிரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தேவைகளுக்கும் போராடி நமது சமுதாய பணிகளை சீராக செய்து கொண்டிருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் இந்தியாவின் மாவட்ட தலைவர் ஏ ஹபீபுர் ரஹ்மான் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதை நமது பெரியபள்ளியின் ஆசிக் அவர்கள் வழங்குவார்கள். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். அடுத்து எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட செயலாளர் ஏ அன்வர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதை நமது சேவைக்குழுவின் மாநில பொறுப்பாளர் சயீத் இப்ராஹிம் அவர்கள் வழங்குவார். நாரே தக்பீர். பாப்புலர் ஃப்ரண்ட் இந்தியாவின் மாவட்ட தலைவர் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் 2 நிமிடங்கள் பேசுவார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أما شئتم أن تدخلوا الجنة ولما يعلم الله الذين جاهدوا منكم ليعلم الصابرين. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே குழுமியுள்ள நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமா என்று கூறிக்கொண்டு, மதீனா மஸ்ஜித் சேவைக்குழு மற்றும் பெரிய பள்ளிவாசல் சேவைக்குழுவின் சார்பாக நடைபெற இருக்கின்ற கண் சிகிச்சை முகாம் மிகவும் சிறப்பாக எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கு ஏற்பாடு செய்த அதற்காக அனைத்து நண்பர்களுக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று திருமறை மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நம் தேசத்தில் இன்று பல்வேறு ரீதியான அக்கிரமங்களும் பல்வேறு ரீதியான முன்னோர்கள் காட்டித்தராத, நமது முன்னோர்கள் கேட்டிராத வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான தாரக மந்திரத்தையும் திறக்கக்கூடிய ரீதியில் இன்று பல அட்டுழியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாத்தினுடைய சேவையை இன்று இந்த சேவைக்குழு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. தனது அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும்போது தான் அருந்தக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. அப்படி இருப்பவர் நன்மை சார்ந்தவர் இல்லை என்று சொல்லுவது கிளங்க, என்று தன்னுடைய மொஹல்லாவில் வறுமைக்கோட்டு கீழையும் இன்றும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் கணக்கிட்டு அவர்களை ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இன்று சேவைக்குழு சிறப்பாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சேவைக்குழுவின் சேவை என்பது மகத்தான சேவை. இந்த சேவையை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக நாம் பாராட்டுகின்றோம். அதற்காக எந்த நிலையிலும் நாம் அதற்காக எல்லா ரீதியிலும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு எனது உரைக்கு திரையிடுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து கண் சிகிச்சை முகாமை அஹமது ஃபைசல்